Political science course code 1341. டெமோக்ரஸி என்விரான்மெண்ட்ல நாங்க இப்ப மூன்றாவது விஷயம் லிபர்ட்டி. லிபர்ட்டி என்றது சுதந்திரம் என்ற விஷயத்துக்கு பொருள்படும். இது லிபர்ட்டி என்ற பதம் லிபர், அதாவது ஃப்ரீ ஓ அப்சன்ஸ் ஆஃப் ரிஸ்ட்ரைன், அதாவது கட்டுப்பாடுகளில் இருந்தான சுதந்திரம் அல்லது கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்கப்படுதல் என்ற மாதிரி பொருள்னா என்னது? லிபர் சுதந்திரத்துக்கு பொருள்படும். Meaning of liberty. Liberty is derived from the Latin word liber, which means free or absence of restraint. அதாவது லத்தீன் வார்த்தையான லிபர் என்ற வார்த்தையில இருந்துதான் லிபர்ட்டி என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்காம். இது கட்டுப்பாடுகளில் இருந்து விடுதலை பெறுதல் அல்லது கட்டுப்பாடுகளில் இருந்தான விடுதலை என்ற பொருளுக்கு வரும். In other words, liberty refers to do one likes regardless of all consequences. அதாவது ஒருவர் மற்றைய விளைவுகளை எல்லாம் பொருட்படுத்தாம தனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று செய்யக்கூடியதா இருக்கிறது லிபர்ட்டின்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் ஒப்வியஸ்லி இம்பாசிபிள். இது ஆனா இயற்கை அளவுல ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே கவனத்துல கொள்ளாம அதுல பாதிப்புகளை கவனத்துல கொள்ளாம நாங்க எங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று செய்யறதுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்குதா. நெக்ஸ்ட், liberty in the sense of complete absence of restraints cannot exist. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டுப்பாடுகள் முழுமையா இல்லாத நிலையில சுதந்திரம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில ஒரு கட்டுப்பாடு சட்ட ரீதியாகவோ இல்லாட்டிக்கு எங்கள்கிட்ட இருக்கிற இது இருக்கு தானே கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கு அமைவாகவோ ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கவே வேணும். கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாத இடத்துல சுதந்திரம் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் கேனாட் லிவ் டுகெதர் வித்வுட் காமன் ரூல்ஸ். அதாவது பொதுவான விதிகள் பொதுவான ரூல்ஸ் இல்லாம மக்கள் இணைஞ்சு வாழ முடியாது. Thus, the liberty is conditioned by law. அதாவது சுதந்திரம் லிபர்ட்டி சட்டத்தால கட்டுப்படுத்தப்படுதா. By liberty, therefore, we mean freedom to do everything, provided it does not injure the freedom of others. அதாவது சுதந்திரம் என்றால் என்னன்னா, இந்த சுதந்திரத்தை கொண்டு நாங்க என்ன செய்யலாம்னா, எங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே மற்றவர்களின் சுதந்திரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில நாங்க செய்யலாம். Liberty in this sense can be maximized only when there is mutual respect and goodwill and all follow a simple rule of social behavior. அதாவது லிபர்ட்டி எப்ப மேக்சிமைஸ் ஆகும்னு சொன்னாலும், ஒரு சமூக பழக்க வழக்கங்கள் இருக்குத்தானே, சமூக பழக்க வழக்கங்களுடைய சாதாரண விதிமுறைகளை ஒரு மனிதன் தங்களுடைய சுயமரியாதைக்காகவும் நன்மதிப்புக்காகவும் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய சுதந்திரம் என்ன செய்தாம், உச்சப்படுத்தப்படுதா. Reasonable restrictions do not destroy liberty. It is destroyed only when such restraints are logical and unfair. காரணமுடைய, அதாவது நியாயமான காரணமுள்ள தடைகளோ கட்டுப்பாடுகளோ சுதந்திரத்தை எந்த வகையிலுமே அழிவடைய செய்யாதாம். ஆனா ஒரு அர்த்தமில்லாத நியாயமற்ற கட்டுப்பாடுகள் அப்படி செய்யக்கூடியது. The freedom of an individual to express without external, அதாவது லிபர்ட்டி பத்தி நிறைய பிலாசபர்ஸ் டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவது the freedom, யாரு ப்ரொஃபசர் GDH call the definition, the freedom of an individual to express without external hindrances to personality. அதாவது மக்கள் தங்களுடைய ஆளுமைகளை ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்த எந்த ஒரு தடைகள் எந்த ஒரு தடையும் இல்லாம வெளிப்படுத்தக்கூடியதா இருந்தா அது சுதந்திரம் என்று
அடுத்தது சீல என்னன்னு சொல்லியிருக்காருண்டா, லிபர்ட்டி இஸ் த opposite ஆஃப் ஓவர் கவர்மெண்ட். அதாவது வந்து அரசாங்கத்திற்கு எதிர்ப்பதமா இருக்கிறது வந்து எதிரான விஷயம் சுதந்திரம்ன்றார். லிபர்ட்டி. அடுத்தது பேர்ன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, லிபர்ட்டி இஸ் there to grow to one's natural high and to develop one's abilities. அதாவது ஒருவர் தன்னுடைய இயல்பான உயரம் இயல்பான உயரம் என்று சொல்றது அவர் தன்னுடைய எஜுகேஷனல் லெவலோ கெரியர் டெவலப்மெண்டோ இல்ல அவங்களோட ஃபேமிலி வெல்த்தா இருக்கட்டும், எதுவோ அவரால் இயலுமான என்ன அவருடைய எபிலிட்டி இருக்கு தானே, இவர்கிட்ட இயலுமான அளவு கெப்பாசிட்டி அளவுக்கு அவங்க வளர்றதுக்கான சுதந்திரம் வந்து லிபர்ட்டின்றாங்க. த ஸ்டேட் அண்ட் த லிபர்ட்டி. ஸ்டேட்டும் லிபர்ட்டியும் என்ன மாதிரி இருக்குன்னா, லிபர்ட்டி கேன் எக்ஸிஸ்ட் only when the state maintains those conditions which help the citizen to raise to the full height of his personality. அதாவது வந்து அவர் தன்னுடைய ஆளுமைய முழு உயரத்துக்கு ஒவ்வொரு குடிமகனும் ஒரு ஸ்டேட்ல வாழ்ற ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய ஆளுமையின் உச்ச வரம்பெல்லையை தொடுவதற்கான நிலைமைகளை வந்து ஒரு ஸ்டேட் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தா அங்க லிபர்ட்டி இருக்கும்னு சொல்றாங்க. லிபர்ட்டி இஸ் thus a product of rights. அதாவது உரிமைகளின் உற்பத்தி என்ற மாதிரி. உரிமைகள் நிறைய அடிப்படை உரிமைகள் சேர்ந்ததான் வந்து சுதந்திரம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. It thrives best where rights are guaranteed to all without any distinctions of sex, creed, caste, color or status in the society. அதாவது ஒரு சமூகத்துல இருக்கிற பால், இன, மத, நிற, தகுதி வேறுபாடு இல்லாம அனைவருக்கும் ஒரே மாதிரியான உரிமைகள் வந்து உறுதி செய்யப்படுற இடத்துல வந்து லிபர்ட்டி காணப்படும். The relationship between liberty and rights and duties. அதாவது சுதந்திரம், உரிமைகள் மற்றும் கடமைகளுக்கு இடையிலான தொடர்பு. The system of rights is the system that harmonized liberties. Because my rights are your duties and duties are nothing but restrained on unrestricted liberty. இது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் ரைட்ஸ் வந்து சிஸ்டம் ஆஃப் லிபர்ட்டியோட வந்து ஒரு ஒத்திசைவான உறவை மெயின்டைன் பண்ணுதா. அதாவது வந்து இப்ப என்னுடைய உரிமைகள் உங்களுடைய கடமைகளா இருக்கு. இதுல கடமைகள்ன்றது என்னத்தை சொல்றோம்னு பார்த்தோம்னா, ஒரு வரம்பற்ற ஒரு சுதந்திரத்துல காணப்படுற ஒரு சில கட்டுப்பாடுகளை தான் வந்து என்ன டியூட்டி என்று சொல்றாங்களா, அதாவது கடமைகள் என்று. Laws do not curtail liberty. They maintain and enhance it. சட்டங்கள் வந்து laws வந்து எப்பயுமே சுதந்திரத்தை என்ன செய்யும்டா, கட்டுப்படுத்தாது, பாதிக்காது. அது வந்து அதிகரிக்க லிபர்ட்டியை வந்து மெயின்டைன் பண்றதோட அதுகளை இன்னும் அதிகரிக்க செய்யுது, என்ஹான்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், arresting a murderer protect the right to live life of another. அதாவது வந்து ஒரு கொலையாளியை கைது செய்யறது வந்து இன்னொருவர் உயிர் வாழ்வதற்கான அவருக்கு உரிமையை பாதுகாக்கிற மாதிரி. Legislation on forbidding child labor and establishing compulsory education. Laws limiting hours of work. அதாவது அந்த என்னது சிறுவர் தொழிலாளிகள் இருக்காங்க தானே, அப்படியான தொழில்களை குறைக்கிறது. கட்டாய கல்வி முறைமை, மற்றது இந்த 8 மணிக்கு தான் வேலை செய்யணும் என்ற எல்லைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதர்களிடையும் உரிமைகளை பாதுகாக்கிற வகையிலையும் அமையுது. அப்படி உரிமைகள் பாதுகாக்கப்படும் போது அந்த இடத்துல சுதந்திரம் கிடைக்கிறார். அடுத்தது மொத்தம் 6 வகையான லிபர்ட்டி இருக்கு. நேச்சுரல் லிபர்ட்டி, சிவில் லிபர்ட்டி, பொலிட்டிக்கல் லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டி, எக்கனாமிக் லிபர்ட்டி, நேஷனல் லிபர்ட்டி. முதலாவது நாங்க பார்க்க போறது நேச்சுரல் லிபர்ட்டி. This generally refers to the unlimited right of man to do whatever he likes. அதாவது பொதுவில் ஒரு மனிதன் என்னென்ன விரும்புறானோ அதையெல்லாம் அவருக்கு செய்யறதுக்கான இருக்கிற எல்லையற்ற உரிமையை தான் வந்து நேச்சுரல் லிபர்ட்டின்னு சொல்றோம். Natural liberty is supposed to have been enjoyed by man independently. ஒரு மனிதனால இயற்கையாகவே சுதந்திரமா என்ஜாய் பண்ணப்படுறது வந்து நேச்சுரல் லிபர்ட்டியா, வித் ஹிஸ் ancestor before the existence of the
ஸ்டேட்டம் ஒரு ஸ்டேட்ல வாழ்ந்த அவர்களுடைய முன்னோர் மூதாதையர் என்னத்தையெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதே விஷயங்களை வந்து பிறகு பிறகுற ஒவ்வொரு மனிதனுமே சுதந்திரமா அனுபவித்துக் கொண்டு வர்றது வந்து நேச்சுரலி பட்டியம். With emergence of the state, absolute freedom of doing whatever one like to do disappeared. அதாவது வந்து எப்படி என்ன ஒருவர் with the emergence of the state, absolute freedom of doing whatever one liked. அதாவது வந்து அரசாங்கம் இருக்கும் போதே ஒருவர் தான் விரும்புறத பூரணமா செய்யக்கூடியதா இருக்கிறது வந்து நேச்சுரல் லிபர்ட்டின்னு சொல்றாங்க. சிவில் லிபர்ட்டி. This the liberty enjoyed by a man in society. சமூகத்துல வாழக்கூடிய ஒரு நபரால அனுபவிக்கப்படுற சுதந்திரம் வந்து சிவில் லிபர்ட்டி. ஃப்ரீடம் இன் ஐசோலேஷன் இஸ் மீனிங்லெஸ். சுதந்திரம் வந்து உறைஞ்சு போன நிலைமையில இருக்கிறது, அதாவது பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது வந்து ஒரு அர்த்தமற்ற விடயமா காணப்படுது. ஃப்ரீடம் டு பி ரியல் இன்வால்வ்ஸ் த கெப்பாசிட்டி டு டூ என்ஜாய் த திங்ஸ் இன் காமன் வித் அதர்ஸ். பொதுவில் நாங்கள் எங்களுக்கு பிடித்த விஷயங்களை அனுபவிக்கிறதோ இல்ல எங்களோட கெப்பாசிட்டி எங்களோட இயலளவை நாங்க எங்களால முடியுமான இயலளவுல வந்து வாழ்றதோ வந்து சுதந்திரமா அது வந்து சிவில் லிபர்ட்டின்றாங்க. சிவில் லிபர்ட்டி ஜெனரலி மீன்ஸ் த ரூல் ஆஃப் லோ. அதாவது வந்து சட்டத்தினுடைய விதிகள் என்றதான் சிவில் லிபர்ட்டி பொதுவில் சொல்லுறதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அக்கார்டிங் டு பார்க்கர் சிவில் லிபர்ட்டி இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங். கீழ்த்தரப்பட்ட சில விஷயங்களை உள்ளடக்கினதா என்ன இருக்கு, சிவில் லிபர்ட்டி இருக்கு. முதலாவது பிசிக்கல் ஃப்ரீடம் ஃப்ரம் இன்ஜுரி ஓர் ட்ரீ டு லைஃப். அதாவது வாழ்க்கையை வாழ்றதுக்கும் உடலளவுல பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்குமான ஒரு சுதந்திரம். ஹெல்த் அண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி. அதாவது ஆரோக்கியமாக மற்றும் அசைவுத்தன்மையோட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இயல்புல எங்களோட உடலை வச்சிருக்கிறதுக்கான சுதந்திரம். இன்டெலெக்சுவல் ஃப்ரீடம் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். எங்களோட நம்பிக்கைகளுக்கும் எங்களோட எண்ணங்களையும் நாங்க வெளிப்படுத்துறதுக்கு, அதாவது புலமை சுதந்திரம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ப்ராக்டிக்கல் ஃப்ரீடம் ஃபார் த பிளே ஆஃப் வில் அண்ட் த எக்ஸசைஸ் ஆஃப் சாய்ஸ் இன் த ஜெனரல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் கண்ட்ராக்சுவல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன் வித் அதர்ஸ். அந்த எங்களுக்கு விரும்பின பிறர்களோட நாங்க ஒரு உறவை மெயின்டைன் பண்றதுக்கும் எங்களுக்கு பொதுவான துறைகள் விளையாட்டு துறையா இருக்கலாம் எந்த ஒரு துறையிலையும் ஈடுபடுறதுக்குமான ஒரு நடைமுறை சுதந்திரத்தை சொல்லுது. அடுத்தது ஃபண்டமெண்டல் லா ஆஃப் ஸ்டேட். Fundamental law of the state or constitution define the regulated and conduct of government. அதாவது வந்து அடிப்படை சட்டங்கள் மற்றும் ஒரு ஸ்டேட்டுடைய அடிப்படை சட்டங்கள் கான்ஸ்டிடியூஷன், அதாவது சட்ட விவகாரங்கள் வந்து எழுதப்பட்டபடி இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு அரசாங்கத்தை பற்றி கூறுற இந்த ரெண்டு விஷயங்களும் செட் a limit to its action against the individuals. அதாவது தனிநபர்களுக்கு எதிராக எடுக்கப்படுற நடவடிக்கைகளுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கும். அதேவேளை அண்ட் ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். அதாவது தனிநபர்களுக்கு எதிர உரிமைகளை பாதுகாக்கிறதோட அவர்கள வந்து கட்டுப்பாடுகள் ப்ரிவிலேஜஸ் ஏற்ற ஒரு பாரபட்சங்கள்ல இருந்தும் அவங்கள பாதுகாக்கிறது. அடுத்தது தி பில் ஆஃப் ரைட்ஸ். அதாவது எழுதப்பட்ட அரசியல் அமைப்புகள் பொதுவாக என்னென்றுக்கும் என்றாலாம் which written constitution usually contain defines the sphere of civil liberty and prescribes remedies in case of their violation. அதாவது வந்து இந்த பில் ஆஃப் ரைட்ஸ் எழுதப்பட்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்புகள் எல்லாம் என்னத்தை சொல்லுமெண்டா எதை சொல்லுதுன்னு சொன்னா சிவில் லிபர்ட்டிஸ் வந்து வரையறுக்கிறதோட அப்படி அதுகள் மீறப்பட்டா இல்ல எதிராக வயலேஷன் செய்யப்பட்டா அதற்கான ரெமெடிஸ் அந்த கேஸுக்குரிய ரெமெடிஸையும் கூறுதான். எக்ஸாம்பிள் அமெரிக்கன் பில் ஆஃப் ரைட்ஸ், தி சாப்டர் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1689 இன் யூகே, சாப்டர் 8 ஆஃப் த ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்து என்ன இப்படியான எழுதப்பட்டதுகள் மூலம் இவங்களோட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதோட சிவில் லிபர்ட்டி எப்படி பாதுகாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த விஷயம் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி. Political liberty refers to freedom of citizens to participate in the discussion and the direction common of common affairs of the free state. என்றால் அரசாங்கத்திட பொது விவகாரங்கள் ஸ்டேட்டிட பொது விவகாரங்கள் எல்லாம் வந்து பொது விவகாரங்களிடம் கலந்துரையாடல்களையும் அந்த பொது விவகாரங்கள் எந்த திசையை நோக்கி செல்லுது அப்படியான விஷயங்கள் ஈடுபடுது என்ற இதுகளையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான குடிமகன்களுக்கு இருக்கிற சுதந்திரத்துக்கு பொலிட்டிக்கல் லிபர்ட்டி சொல்லுது. இது ப்ரொஃபசர் லஸ்கி பவர் டு பி ஆக்டிவ் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட், அதாவது வந்து அரசு விவகாரங்கள்ல செயல்படுறதுக்கும் அவங்களோட செயல்பாட்டுல ஈடுபடுறதுக்குமான அதிகாரங்களை சொல்லுது. நெக்ஸ்ட் லியாகப்ங்கிறவர் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் லிபர்ட்டி, அதாவது அரசியல் சுதந்திரம்ன்றது அரசியல் அமைப்புல எங்களுக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை குறிக்குன்னு சொல்றேன். Next, according to Leacock, constitutional liberty means the right of people to choose their government, அதாவது மக்கள் அவங்களுடைய அரசாங்கத்தை தெரிவு செய்து கொள்வதற்கு அவங்களுக்கு மக்களை காணப்படுற உரிமையை சொல்லுது. Political liberty signifies the following. அரசு சுதந்திரம் என்றது என்னென்னத்தை குறிக்கிறதுனா, முதலாவது the right of citizens to vote and to elect their representative, தங்களுடைய பிரதிநிதிகளை வந்து தெரிவு செய்யறதுக்கும் அவங்களுக்கு வாக்கு அளிக்கிறதுக்குமான குடிமக்களோட உரிமையை குறிக்கிறது. In general, the parties including aliens, lunatics and children are excluded from the right to vote, அதாவது இந்த வாக்களிக்கிற உரிமையிலிருந்து பொதுவாக வந்து யாரு கைதிகள், சிறுவர்கள் மற்றது மனதளவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்னது வாக்களிக்கிற உரிமை இல்லை பொதுவிலேயே. இரண்டாவது விஷயம் ரைட் டு பி எலெக்டட் என்றால் எலெக்டட் வாக்கு என்றா எலெக்ஷன் கேட்கறதுக்கான உரிமை, நாங்க தேர்வுல நிக்கிறதுக்கான உரிமை. அதாவது every citizen who possesses the right to elect representatives must also possess the right to get himself elected, அதாவது யாரெல்லாம் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்யறதுக்கான உரிமையை வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தாங்கள் பிரதிநிதியாக எலெக்ஷன் நினைக்கிறதுக்கான உரிமையும் கொண்டிருக்கிறாங்க. See the right to hold any public offices provide a citizen possesses the requisite qualifications as prescribed by the laws of the state, அதாவது வந்து ஒரு குடிமகன் வந்து அந்த ஸ்டேட்டோட சட்டங்கள்ல எதெல்லாம் தேவைப்படுதோ அப்படியான தேவையான தகுதிகளை எல்லாம் வச்சிருந்தாங்கண்டா அவங்க எந்த ஒரு பொது அலுவலகத்தையுமே நடத்துவதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்குமா. The right of citizens to be well informed about all public matters and to freely discuss and criticize the policies of government, அது எல்லா குடிமக்களுக்குமே வந்து பொது விஷயங்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கும் அரசாங்கத்தின கொள்கைகளை வந்து சுதந்திரமா டிஸ்கஸ் கலந்துரையாடி அந்த கிரிட்டிசைஸ் விமர்சிக்கிறதுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது political liberty is realized in countries which are democratically governed. ஜனநாயக முறையில ஆட்சி செய்யற அரசாங்கத்துல அரசியல் உரிமைகளை வந்து நாங்க உணர்ந்து கொள்ள முடியும்ன்றது. பொலிட்டிக்கல் லிபர்ட்டி இஸ் ஆல்சோ த நெசசரி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சிவில் லிபர்ட்டி, அதாவது அரசியல் சுதந்திரம் வந்து சிவில் லிபர்ட்டிக்கு வந்து ஒரு அவசியமான விஷயமா இருக்கு. சிவில் லிபர்ட்டி ஒரு இடத்துல இருக்கணும்னா அதுக்கு பொலிட்டிக்கல் லிபர்ட்டி தேவைன்னு சொல்லுறாங்க. In the absence of political liberty, civil liberty only in illusion, அதாவது வந்து அரசியல் சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டுல சிவில் சுதந்திரம் என்ற விஷயம் வந்து ஒரு கற்பனைக்குரிய விஷயமா காணப்படுமா. அடுத்தது வந்து as per Professor Lasky, for political liberty to be real, two conditions are essential. ப்ரொஃபசர் லஸ்கியின் கருத்துக்களின் படி அரசியல் சுதந்திரத்துக்கு வந்து 2 நிபந்தனைகள் வந்து மிக அத்தியாவசியமா காணப்படுது. முதலாவது வந்து there should be adequate facilities for all and each
sorry, there should be adequate facilities for all and each one should have equal access to education. அனைவருக்குமே சமமான கல்வி கிடைக்கிறதுக்கும் ஒரே அளவான போதுமான வசதி இருக்கணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது பிரசன்ஸ் ஆஃப் அன் ஹானஸ்ட் அண்ட் ஃப்ரீ பிரஸ். அதாவது பிரஸ்ன்றது பத்திரிகையாளர்கள். அப்படியான பத்திரிகையாளர்கள் நேர்மையான மற்றது சுதந்திரமான பத்திரிகையாளர்களாகவும் இருக்கணுமா. அடுத்து 4வது லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டி. அதாவது தனிப்பட்ட சுதந்திரம். Every individual should have the freedom to food, shelter, clothing, marriage, education of children. அதாவது ஒவ்வொரு தனிநபருமே உணவு, தங்குமிடம், உடைகள், திருமணம் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி ஆகியவற்றுக்கான தனிப்பட்ட சுதந்திரத்தை வச்சிருக்கணுமா. The state should not interfere in the personal matters of an individual. அதாவது தனிநபர்களுடைய தனிப்பட்ட பர்சனல் விவகாரங்கள்ல அரசாங்கம் தலையிடக்கூடாது. Such liberty is essential for the free development of human society. மனித சமுதாயத்துக்கு சுதந்திரமான வளர்ச்சிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு பர்சனல் லிபர்ட்டி மிகவும் முக்கியமானதா. இந்த சுதந்திரம் முக்கியமா இருக்கு. அடுத்தது எக்கனாமிக் லிபர்ட்டி. எக்கனாமிக் லிபர்ட்டின்னா பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம் economic liberty, பொருளாதார சுதந்திரம். This simply means freedom to earn one's daily bread. அதாவது ஒருவர் தன்னுடைய தினசரி உணவுக்கான வருமானத்தை உழைத்துக் கொள்றதுக்காக அவருக்கு இருக்கிற சாதாரண சுதந்திரம் தான் எக்கனாமிக் லிபர்ட்டி. In other words, economic liberty implies democracy in industry. அதாவது பொருளாதார சுதந்திரம் தொழில்துறையில அவங்களுக்கு இருக்கிற ஜனநாயகத்தன்மையை குறிக்கிறதுனா. It means that workers or employees possess certain economic rights and positive controls of the industry. அதாவது தொழிலாளர்கள் சில பொருளாதார உரிமைகளையும் தொழில்துறையில சில பாசிட்டிவான கட்டுப்பாடுகளையும் வச்சிருக்கிறாங்களா. எக்கனாமிக் ரைட்ஸ் இன்க்ளூட் தி ஃபாலோயிங். எக்கனாமிக் ரைட்ஸ் என்னென்ன சொன்னா, ரைட் டு ஒர்க், வேலை செய்வதற்கான உரிமை. ரைட் டு ரீசனபிள் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க், அதாவது நியாயமான நேரத்துக்கு வேலை செய்யறதையும், மினிமம் வேஜ், குறைந்தபட்ச வருமானத்தையும் கூலியையும். ரைட் டு லெஷர் பை த ரெகுலேஷன் ஆஃப் ஹார்ஸ் ஆஃப் ஒர்க், அதாவது வேலை நேரத்தை ஒழுங்கா எடுத்துக்கொள்றதன் மூலம் அவங்க வேலை நேரத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக ஓய்வுக்கான உரிமையை பெற்றுக்கொள்றதையும். ரைட் டு பெனிஃபிட்ஸ் அகைன்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சிக்னஸ், ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ், அதாவது வேலை இல்லாத நேரங்கள்லயோ இல்லது வருத்தமான இல்ல விபத்துக்குள்ளான நேரங்கள் மற்றும் உடல் முதுமை வேலை இல்லாத நேரங்களையும் தங்களுக்கு நோய் விபத்துக்களான நேரங்களையும் தங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கான உரிமை. ரைட் டு ட்ரேட் யூனியன்ஸ், அதாவது தொழிற்சங்கங்கள் போன்றவற்றை நடத்துவதற்கான உரிமையும் இருக்குமா. Thus liberty to be real, it is essential that every citizen should be free from the constant fear of unemployment
அண்ட் இன்சஃபிஷியன்சி. அதாவது வந்து லிபர்ட்டி வந்து எப்ப உண்மையானதாக இருக்க வேண்டும் என்ற சுதந்திரம் வந்து ஒவ்வொரு குடிமகனும் வந்து வேலையின்மை மற்றும் வேலை பற்றாக்குறை ஆன கண்டிஷன்ஸ் நிலைமைகள்ல இருந்து வந்து எப்ப பயம் இல்லாம இருக்கிறாங்களோ, எப்ப வேலை இருக்காது, இல்ல எப்ப வேலை பற்றாக்குறையாக இருக்கும் என்ற அதுல இருந்து இல்லாம இருக்கிறாங்களோ, அங்க வந்து எக்கனாமிக் லிபர்ட்டி இருக்குமா. ஹி மஸ்ட் பி சேஃப் கார்டட் அகேன்ஸ்ட் த வான்ஸ் ஆஃப் டுமாரோ. அதாவது வந்து நாளைய தேவைகள்ல இருந்து அவங்க இன்று பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது நாளைய தேவைகளை நிறைவு செய்யறதுக்காக இன்றைக்கு இருந்தே அந்த ஒரு அச்சத்தன்மையை கொண்டு இல்லாம அதுல இருந்து அவங்க பாதுகாப்பு பெற்றிருந்தாங்கன்னா அங்கே எக்கனாமிக் லிபர்ட்டி இருக்குமா. லாஸ்ட் நேஷனல் லிபர்ட்டி. நேஷனல் லிபர்ட்டின்னு சொன்னா a nation is said to be free when it is internally independent and subject to no foreign control. அதாவது வந்து ஒரு தேசம் வந்து அதாவது வந்து ஒரு நாடு வந்து உலக ரீதியாகவும் வெளிநாட்டு ரீதியாகவும் வந்து சுதந்திரமா இருக்கும்போது அது தேசிய சுதந்திரத்தை அனுபவிக்கணும்னு சொல்லலாம். அடுத்தது நேஷனல் லிபர்ட்டி எக்ஸிஸ்ட் where the community is independent and sovereign. அதாவது வந்து ஒரு சமூகம் வந்து சுதந்திரமாகவும் இறையாண்மையோடையும் இருக்கும்போது அங்க தேசிய சுதந்திரம்ன்றது வந்து இருந்து கொண்டு இருக்குமா. Thus it is another name for national independence or national sovereignty. அதாவது வந்து இதை வந்து வேற எப்படி சொல்லலாம்னா தேசிய சுதந்திரம் அல்லது தேசிய இறையாண்மை என்றும் சொல்லக்கூடியதா இருக்குமா. உதாரணம், ஸ்ரீலங்கா did not enjoy national liberty before February 4th, 1948. அதாவது இலங்கை சுதந்திரம் அடையறதுக்கு முதல் வந்து இலங்கை தேசிய சுதந்திரத்தை வந்து அனுபவிக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நேஷனல் லிபர்ட்டி. It is always a free nation which always allows its people the real and maximum liberty. அதாவது தன்னுடைய குடிமக்களுக்கு வந்து எது உண்மையான மற்றும் உயர்ந்தபட்ச சுதந்திரத்தை வழங்குதோ அந்த நாடுகள் வந்து எப்பயுமே தேசிய அளவுல சுதந்திரம் அடைஞ்சு கொண்டிருக்கும். அடுத்தது த நேஷனல் லிபர்ட்டி இன் த இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சிவில் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக். அதாவது தேசிய சுதந்திரம் தான் வந்து சிவில் அரசியல் மற்றும் பொருளாதார சுதந்திரத்துல அடிப்படை மூலக்கூறுகளா இருக்கா. அடுத்தது பொலிட்டிக்கல் லிபர்ட்டி. அடுத்தது சில சேஃப் கார்ட்ஸ் இருக்கு. சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் இந்த சுதந்திரத்தை வந்து என்னென்ன விஷயங்கள் பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது ஜனநாயக முறைமையை நிறுவுறது வெளிப்படுத்துறது மூலமாக. லிபர்ட்டி இஸ் த பெஸ்ட் சர்வ் அண்டர் அ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது வந்து ஜனநாயக ரீதியான ஒரு அரசாங்கத்துல தான் சுதந்திரம் சிறப்பா செயற்படும்ன்றது. இன் டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் பவர் ரெஸ்ட் வித் பீப்புள். அதாவது வந்து ஜனநாயக அரசாங்கத்துல வந்து அதிகாரம் மக்களிடையே காணப்படும். The rules are they are nominees and they remain in office so long as people wish them to continue. அதாவது வந்து நொமினிஸ் ரூலர்ஸ் அப்படின்றது வந்து ஆட்சியாளர்கள் அல்லது நொமினிஸ் அப்படின்னு சொன்னா வேட்பாளர்கள். ஆட்சியாளர்களும் அவங்களுடைய வேட்பாளர்களும் வந்து மக்கள் விரும்புற வரைக்குமே அவங்க வந்து பதவியில இருக்கலாம். அதான் இந்த ஜனநாயக ஆட்சி முறைன்றது. பட் த டெமோக்ரஸி itself has no automatic guarantee unless people possess the habit of tolerance and the majority respects the liberty of the minorities. அதாவது வந்து ஆனா மக்கள் வந்து எப்ப வந்து டாலரன்ஸ் அதாவது சகிப்புத்தன்மையோட மற்றது பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படியான விதத்துல வந்து சுதந்திரத்தை மதிக்காம இருக்கிற வரைக்கும் வந்து ஜனநாயகம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறதுக்கான உத்தரவாதம் வந்து இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது வந்து கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது சேஃப்கார்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் என்றும்னா அது அரசியலமைப்பு. தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் guardian of the liberties of people and it provides necessary safeguard against possible violation. அதாவது ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு தான் வந்து மக்களுடைய சுதந்திரத்துக்கான பிரதான பாதுகாவலனாக பார்க்கப்படுது. மற்றும் இது வந்து ஒரு வயலேஷனுக்கு அகெயின்ஸ்டான சாத்தியமான ஒரு விஷயமா ஒரு என்ன சொல்றது மீறல்கள் அத்துமீறல்களுக்கு எதிராக சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கிற
பாதுகாப்பு வழங்குறதும் கான்ஸ்டிடியூஷனா இருக்கு. மூன்றாவது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். In the existence of fundamental rights, the state cannot interfere the matters of personal life. அடிப்படை உரிமைகள் ஒரு நாட்டுல இருக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்கள்ல அரசு தலையிட முடியாதுன்றது. அடுத்தது நாலாவது விஷயம், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறையின் சுதந்திரம். அப்படின்னா for the safeguard of liberty it is necessary that judiciary should be independent. அதாவது ஒரு சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கும் என்று நினைக்கும் போது அங்க வந்து நீதித்துறை சுதந்திரமா இருக்க வேண்டும் என்றது அத்தியாவசியமான ஒரு விஷயமா காணப்படுது. இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது வந்து நிர்வாகத்துல இருந்து எக்ஸிக்யூட்டிவ் கட்டுப்பாடுகள்ல இருந்து வந்து சுதந்திரமான ஒன்றா இருக்கணும். அடுத்தது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதாவது அதிகார பன்முகப்படுத்தல் அல்லது பரவலாக்கம்னு சொல்லலாம். பவர்ஸ் ஷுட் பி டிவைடட் among சென்ட்ரல் ப்ரொவின்சியல் ரீஜனல் லெவல்ஸ். அதாவது இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிறது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரொவின்சியல் கவர்மெண்ட், ரீஜனல் கவர்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அதிகாரங்களை வந்து பல பேரிடையே பகிர்ந்து கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ப்ரமோட்ஸ் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்டல் decision making and thus liberty is best served. அதாவது வந்து இது வந்து மக்கள் வந்து அரசாங்க ரீதியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன், பங்களிப்பை வந்து அதிகரிக்க செய்யலாம். அதனால அங்க லிபர்ட்டி வந்து பாதுகாக்கப்படுது. ஆறாவது விஷயம், எக்கனாமிக் செக்யூரிட்டி. எக்கனாமிக் செக்யூரிட்டின்றது பொருளாதார பாதுகாப்பு. And economic security is possible only in the absence of economics disparity, inflation and unemployment. வேலையின்மை, பணவீக்கம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பொருளாதாரத்துல எப்ப இல்லாம இருக்குதோ அந்த இடத்துல வந்து பொருளாதார பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்றாங்க. அடுத்தது, people should have superior standard of living and equal opportunities for making their progress. அதாவது மக்கள் வந்து தங்களுடைய உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் முன்னேற்றத்தையும் சம வாய்ப்புகளும் உங்களுக்கு இருந்தா அது வந்து எக்கனாமிக் செக்யூரிட்டி இருந்து லிபர்ட்டியை பாதுகாக்கணும்னு சொல்றோம். அடுத்த ஏழாவது விஷயம், ரூல் ஆஃப் லா, அதாவது வந்து சட்டத்தின் ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் விதி அப்படின்னு சொல்லலாம். In the eyes of the law, all are equal and all are liable to be punished if they commit crime. அதாவது வந்து குற்றங்கள் செய்யும் போது அவங்களோட தண்டனைகள் வந்து ஒரே மாதிரியாக வழங்கப்படும். அவங்களோட குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனைகள் வழங்கப்படும். சட்டத்தின் பார்வையிலே அனைவருமே சமமான ஆட்களா கருத்துல கொள்றதுதான் ரூல் ஆஃப் லான்றது. எட்டாவது, பொலிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் இன்டர்னல் விஜிலன்ஸ். ரெண்டாம், அரசியல் கல்வி, அரசியல் சம்பந்தமான அறிவும் விழிப்புணர்வும் இருக்கும். Permanent safeguard of liberty is only possible if people are politically educated and aware about their rights and duties. மக்கள் வந்து தங்களுடைய அரசியல் சம்பந்தமான அறிவையும் தங்களுடைய உரிமை மற்றும் கடமைகள் சம்பந்தமான விழிப்புணர்வையும் வச்சிருக்கும் போதுதான் அங்க வந்து பெர்மனண்டான, அதாவது ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு வந்து சொந்தத்துக்கு கிடைக்கிறது சாத்தியமான விஷயமா இருக்கும்.